ஆவிக்குரிய விசுவாசி என்பவன் யார்? அவன் ஏதோ போய் பாஸ்டர் கூப்பிட்டு வர வேண்டியதில்லை, மூப்பரை கூப்பிட்டு வர வேண்டியதில்லை, அவரை இவரையை கூப்பிட வேண்டியதில்லை. அவன் என்ன பண்ணுகிறான்? நான் குணமானேன். வியாதியை நீ எப்படி இங்க வந்த? உனக்கு இங்க இடம் கிடையாது. நான் குணமானேன். நான் அவருடைய தழும்புகளால் குணமானவன். 2000 ஆண்டுகள் முன்பதாக என்னுடைய பாவ சாபங்களை நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். நான் ஏற்கனவே குணமானேன். என்ன வலிச்சாலும் சரி, கழுத்தை திருப்ப முடியலனாலும் சரி, காலு வலிச்சாலும் சரி, ஜுரம் 104 டிகிரி அடிச்சாலும் சரி, நான் குணமானேன்றதுல நான் மாறுறதில்லை. நான் குணமானேன்னா குணமானேன். ஆகவே நான் வியாதியை நம்புறதில்லை, நான் குணமானேன் என்கிறதை நம்புகிறேன். ஏரோப்ளேன் எப்படி பறக்குது? லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது, கீழே பிடிச்சி இழுக்குது. பறக்கவே முடியாது. அப்படி பார்த்தா லா ஆஃப் கிராவிட்டி என்ன சொல்லுது? எதுவும் மேலே கிளம்ப முடியாது, கீழே தான் போகணும். எவ்ரி திங் ஹாஸ் அ டவுன்வர்ட் புல். எல்லாம் கீழே இழுக்குது, மேலே ஏற முடியாது. ஆனால் இந்த லா ஆஃப் கிராவிட்டியை எதிர்க்கக்கூடிய இன்னொரு லா இருக்குது. அது என்னன்னா லா ஆஃப் லிஃப்ட். அது எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னா, அந்த ஏரோப்ளேனில் அந்த இன்ஜினை முடக்கி விடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி விட்டு அதை ஆரம்பித்த உடனே ஒரு ஏர் ஜெனரேட் ஆகுது. காற்று ஒரு பக்கமாக வீசுது, ஒரு விதமாக வீசுது. இந்த வீசுறதுல அந்த வேகத்தில் ஒரு லிஃப்டிங் பவர் உண்டாகுது. கிராவிட்டி இருக்க தான் செய்யுது. அந்த கிராவிட்டியை காட்டிலும் இந்த லிஃப்டிங் பவர் அதிகமாக இருக்கிறபடினாலே, கிராவிட்டி இருந்தாலும் கூட பிளேன் என்ன பண்ணுது? மேலே அத்தனை பேரையும் ஏற்றிக்கிட்டு, அவ்வளோ லகேஜை ஏற்றிக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்போ பாருங்க, அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில பிரமாணங்கள் இருக்கிறது. இப்போ மனிதன் பாவம் செய்த உடனே இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இங்கே பூமியில நுழைந்து விட்டது. அது இங்கே எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த பூமியில அது எல்லா இடத்துலையும் இருந்து மனுஷனை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் கீழே எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரோமர் 8ஆம் அதிகாரம் திருப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1-2 ஆகிய வசனங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. இப்ப 2 பிரமாணம் இங்கே பேசப்படுகிறது. ஒன்று பாவம் மரணம் என்கிற பிரமாணம். அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகணுமா? அதில் சிக்கி தவிச்சிட்டு இருக்குது மனு வர்க்கமே. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்றே. எந்த பிரமாணம் விடுதலை ஆக்கிற்று? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்பது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிற்றாம். அப்போ எப்படி இது வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. பாவம் மரணம் என்ற ஒரு பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது, அழிவின் பிரமாணம். அந்த பாவத்தின் மூலமாக பிசாசு இந்த பூமியில புகுந்து வியாதியும் மற்ற எல்லா காரியங்களும், மரணம் என்கிற வார்த்தை எல்லா தீமைகளின் மொத்த உருவமாக இருக்கிறது. பாவத்தின் மூலமா புகுந்து இந்த பாவம் மரணம், பாவம் அழிவு, பாவம் எல்லா கேடுகள் என்கிற அந்த பிரமாணத்தை இந்த பூமியில கொண்டு வந்து வைத்து அதை இயக்கி அதற்கு எல்லாரையும் அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆனா கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். எப்படி கிராவிட்டிக்கு எதிராக லிஃப்ட் என்கிற பிரமாணம், கிராவிட்டியை எதிர்த்து மேலே பறக்க செய்கிற ஒரு சக்தி ஒரு பிரமாணத்தில் இருக்கிறதோ, அது போலவே இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் கிரியை செய்கிற இந்த உலகத்திலே, பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே, பிசாசு இந்த பாவம் மரணம் ஆகிய பிரமாணத்தை இயக்கி கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே இன்னொரு பிரமாணத்திற்கு கீழாக நாம் வந்திருக்கிறோம். இன்னொரு பிரமாணத்தின்படி நடக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அந்த பிரமாணம் நமக்கு இப்போ அவைலபிளா இருக்குது. எப்படி பறக்கக்கூடிய டெக்னாலஜி எப்படி அவைலபிளா இருக்குதோ, பறக்கக்கூடிய விஞ்ஞான ரீதியான ஆற்றல் இப்பொழுது நமக்கு உண்டாயிருக்கிறதோ, அதுபோல இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் மாட்டி சிக்கி அழிந்து போகாமல் அதற்கு மேலே வாழ்வதற்கு ஒரு வழி நமக்கு உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இருக்கீங்களா? ஆமா, பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இருக்குது. ஆனால் அதிலிருந்து தப்புவதற்கு, அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு, அதற்கு மேலே வாழ்வதற்கு, அது கீழே பிடிச்சி எடுத்தாலும் நாம் மேலே பறப்பதற்கு வழி உண்டாயிருக்கிறது. அதற்கு வேண்டிய காரியங்களை இயேசு கல்வாரி சிலுவையின் மூலமாய் செய்து வைத்திருக்கிறார். கொஞ்சம் கவனிங்க, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நான் சொல்லுகிறேன், எல்லாமே எவ்ரிதிங் தட் லிவ்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை ஸ்பிரிட் லைஃப். ஜீவனுடைய எல்லாமே ஆவிக்குரிய ஜீவனால் கட்டுப்படுத்தப்படுகிறது. கொஞ்சம் விளக்கி சொல்றேன் பாருங்க. எல்லாமே
ஆவி உலகம் முதல்ல இருந்தது, அப்புறம் தான் இந்த சரீர பிரகாரமான உலகம் உண்டானது. தேவன் ஆவியா இருக்கிறார், எல்லாத்துக்கு முன்னால் அவர் இருந்தார். அவர் தான் இந்த பூமியும் இதில் உள்ளவைகளையும் உண்டாக்கினார். அப்ப ஆவியிலிருந்து தான் எல்லாம் இங்கே பார்க்கிற எல்லாம் உண்டானது. ஆவி பெருசு. ஆவியின் உலகம் தான் இன்றைக்கு நாம் காண்கிற இந்த சரீர உலகத்தை உண்டாக்கி இருக்கிறது. அப்ப இந்த சரீர பிரகாரமான உலகத்துக்கு ஆதாரம் எங்கிருந்து வருது? ஆவிக்குரிய உலகத்திலிருந்து வருகிறது. வெளிச்சம் உண்டாகிறது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த ஆவியின் ஜீவன் எல்லாவற்றிலும் எப்படி ஆவியின் ஜீவன் உண்டா இருக்கிறது? இப்ப மரம் செடி கொடிகள்லாம் பாருங்க, தேவன் உண்டாகிறது என்றார். அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையிலே ஆவியின் ஜீவன் இருக்கிறது. யோவானிலிருந்து சுவிசேஷம் 6:63 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. நான் இப்படி சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தை ஆவியின் ஜீவனாய் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது என்னுடைய வார்த்தையில் என்று சொல்றார். என்னுடைய வார்த்தையில ஆவிக்குரிய ஜீவன் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி அந்த வார்த்தையிலே இருக்கிறது. அப்ப தேவன் உண்டா கடவுதுன்னு சொன்னார், எல்லாம் உண்டாயிற்று. மரம் செடி கொடிகள் எல்லாம் அப்படிதான் உண்டாச்சு பாருங்க. அப்ப இந்த மரம் அது இட்ஸ் a living thing. அதனாலதான் இயேசு அத்தி மரத்தை பார்த்து, இனி ஒரு காலம் ஒருவனும் இடத்துல கனி புசியாது இருக்க கடவுள்னு சொல்லி சபிச்சாரு. சபிச்ச உடனே அது பட்டு போயிற்று. ஏன் பட்டு போயிற்று? அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் அதை விட்டு போயிற்று. எல்லாம் ஒரு ஜீவனை கொண்டு இயங்குகிறது. ஒரு மரத்துக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் எங்கிருந்து வந்தது? ஆவியாயிருக்கிற தேவனிடத்திலிருந்து வந்தது. அது ஆவியின் ஜீவன். கொஞ்சம் கவனிங்க, எனக்கு கூட கோட்டை விட்டுறாதீங்க. அது ஆவியின் ஜீவன். கடவுள் அதுக்கு ஜீவனை கொடுத்திருக்கார். ஒரு மரம் செடி புல் பூண்டுகள் கூட கடவுள்ல ஜீவனை கொடுத்திருக்கார். பேசி ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அது வளருது, அதனாலதான் அது தலைக்குது, கனி கொடுக்குது, எல்லாம் பண்ணுது. என்னைக்கு அதை பார்த்து இன்னொரு வார்த்தையை பேசினாரோ, இனி ஒரு காலம் இடத்துல கனி புசியாது இருக்க கடவுள் சொன்னாரோ, அந்த ஜீவன் அதிலிருந்து வெளியே, ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து உயிர் வெளியே போற மாதிரி நம்ம இருக்கிறோம். நமக்குள்ள ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவன் எங்கிருந்து வந்தது? தேவன் மனுஷனை உண்டாக்கி, மண்ணிலிருந்து சரீரத்தை உண்டாக்கி அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆவிக்குரிய அந்த தேவன், ஆவியின் தேவன் ஜீவனை மனுஷனுக்கு அருளினால். எல்லாம் ஜீவனை உடையதா இருக்குது. என்ன ஜீவன்? ஆவிக்குரிய ஜீவனை உடையதாய் இருக்கிறது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனாலதான் அத்திமரம் சபிச்ச உடனே அது பட்டு போயிட்டு, ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் போயிடுது. மனுஷனுக்குள்ள ஜீவனை கொடுத்தவர் இந்த ஆவிக்குரிய ஆவியின் தேவன் அந்த ஆவிக்குரிய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜீவன் அவனை விட்டு வெளியே போகும்போது அவன் சாகிறான், மரணம் ஏற்படுகிறது. அப்ப நல்லா கவனிக்க வேணும். பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்த போது பாவம் மரணம் என்கிற பிரமாணம் உண்டாச்சு இல்லைங்களா? அந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் அதன் மூலமா இயங்குகிறது. எல்லாத்துக்கும் ஜீவன் கொடுக்கிறது யாருன்னா அந்த பிசாசானவன். அவனிடத்திலிருந்து உண்டாகிறது அது. He is the one that gave life to disease and death and sin and all of these things. அவன் தான் எல்லாத்துக்கும் இந்த மரணத்தை உண்டாக்குகிற, வியாதியை உண்டாக்குகிற, பாவத்தை உண்டாக்குகிற அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அந்த பிசாசானவன் தான் கொடுக்கிறான். இப்ப அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். அதை அவன் தான் இதுக்கெல்லாம் கர்த்தாவா இருக்கிறான். கடவுள் வியாதியை உண்டாக்குகிறவர் அல்ல, பிசாசானவன் தான் அதுக்கெல்லாம் கர்த்தாவா இருக்கிறான். அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி எல்லாவற்றையும் உண்டாக்கி, உண்டாக்குனதெல்லாம் நல்லது என்று கண்ட, ஒரு தீமையை செய்யாத, எல்லாவற்றையும் நல்லதாய் உண்டாக்கிற அந்த தேவன் கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசுவை அனுப்பி அங்கே மரிக்க செய்து, நம்முடைய பாவ சாபங்கள்லாம் சுமக்க செய்து, பிசாசை பாதாளம் வரை சென்று அங்கே வென்று எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ அந்த பிசாசானவன் செய்கிற அந்த கிரியைகளை அழிக்கும்படியாக அதற்குரிய அதிகாரத்தை இயேசுவின் நாமத்திலே வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. இப்ப இயேசுவின் நாமத்தில் இப்ப அந்த அதிகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்தை பேசும்போது ஆவிக்குரிய ஜீவன் உண்டாகிறது. இது அந்த பிசாசு கொடுக்கிற அந்த வியாதிக்கு அவன் கொடுக்கிறான் பார்த்தீங்களா உயிர், அதை காட்டிலும் பலம் உள்ளதா இது இருக்கிறது. அதனால்தான் வியாதியை மேற்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அது பிசாசு வியாதிக்கு கொடுக்கிற அந்த சக்தி, அந்த வல்லமை, அவைகளை காட்டிலும் வல்லமை உள்ளதாக இயேசுவின் நாமத்திலே நாம் பேசும்போது ஜீவனை பேசுகிறோம். இப்ப வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஜீவனை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜீவன் உண்டாகிறது இதை கேட்கும் போது. அப்ப பாருங்க,
8ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிப்போம். சில காரியங்களை வாசிப்போம். பாருங்க கிறிஸ்து இயேசுவினாலே 2ஆம் வசனம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவன் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி எனில், இப்போ விலைக்கு சொல்றாரு, மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். பாருங்க, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். அப்ப மரணம் ஜீவன் இந்த ரெண்டு காரியங்களையும் மாம்ச பிரகாரமான சிந்தையிலிருந்து இந்த மரணத்துக்குரிய ஜீவன் நமக்கு உண்டாகிறது, ஆவிக்குரிய சிந்தையிலிருந்து இந்த பாசிட்டிவ் லைஃப், இந்த ஆவிக்குரிய ஜீவன் நமக்கு உண்டாகிறது. இது ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். பாருங்க, மாம்சத்துக்குரிய சிந்தை. அப்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் நிறைய பேர் மாம்சத்துக்குரிய சிந்தை உள்ளவர்களா இருக்கிறாங்க. மாம்சத்துக்குரிய சிந்தைனா என்ன? மாம்சத்துக்குரியதுனால ஐம்புலன்களை மட்டும் நம்புவது. ஐயோ எனக்கு வியாதி, எனக்கு இது, இந்த சிம்டம் இருக்குது, அந்த சிம்டம் இருக்குது, இந்த நோய் இருக்குது, அந்த நோய் இருக்குது, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் பார்க்குறாங்க. நீங்கள் அவ்வளவு மட்டும் பார்க்குறவர்களாக இருந்தால், அதை மட்டும் பார்க்குறவர்களாக இருந்தால், எதை காண்கிறோம், எதை கேட்கிறோம், எதை ருசிக்கிறோம், எதை தொட்டு பார்க்கிறோம், உணர்ந்து பார்க்கிறோம், இப்படி கண் காது மூக்கு வாய் தொடுதல், இப்படி இந்த ஐம்புலன்கள் இருக்குது, அதன் மூலமாக மட்டும் காரியங்களை அறிந்து கொள்கிறவர்களாக இருந்தால் மாம்ச சிந்தை உள்ளவர்கள். அவர்களை பற்றி தான் இப்படி சொல்லியிருக்கு, மாம்ச சிந்தை மரணம். எப்படின்னு வளர்க்குறேன் சுகத்தை பற்றி. இப்போ சுகம் என்று வரும்போது நீங்கள் வெறும் மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் அது மரணத்துக்குள்ளாக நடத்துகிறது, நம்மை அழிவுக்குள்ளாக நடத்துகிறது. ஏன்னு சொன்னால், வெறும் நம்ம சரீரத்தில் என்ன இருக்குது, வெறும் டாக்டர் என்ன சொன்னார், வெறும் எனக்கு என்ன உணருது, வலி இருக்குதா இல்லையா, எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நான் போனேன் என்று சொன்னால் அதிலிருந்து விடுபடுவதற்கு வழியே கிடையாது. இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் சிக்கி இந்த லா ஆஃப் கிராவிட்டியில் அப்படியே கீழே இழுத்துக்கிட்டே போகுது பாருங்க, அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடும். அப்போ அந்த லா ஆஃப் கிராவிட்டிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நாம் மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இருந்து வெறும் டாக்டர் சொன்னதையும் வெறும் நம்ம உணர்கிறதையும் நம்ம பார்க்கறதையும் மற்றவங்க சொல்றதையும் இப்படி நாம் உலக பிரகாரமாக அறிந்து வைத்திருக்கிறதை மட்டுமே அறிந்து, சோகம் இல்லைங்க, இத்தனை வருஷமா இருக்குதுங்க, சொல்லிட்டாங்க, இன்னும் 6 மாசத்துக்கு தான்ட்டாங்க, அப்படியாக்கும் இப்படியாக்கும், இப்படியே இதையே பேசிட்டு இருந்தோம்னா அது மரணம் என்று வேதவாசனம் சொல்லுது. ஏன்னா மாம்ச சிந்தை மரணமாக இருக்கிறது. ஏன் அது மாம்ச சிந்தை? அதுல கடவுளுடைய வார்த்தை கிடையாது. அந்த வியாதியிலிருந்து தூக்கக்கூடிய சக்தி அதுல இல்லை. அதை ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறீங்களே, அது அவைலபிளா இருக்குது, பறக்கக்கூடிய டெக்னாலஜி அவைலபிளா இருக்குது. ஆனால் இந்த அழிக்கக்கூடிய சக்திக்கு உங்களை விட்டு கொடுத்து அதை அழிக்கிறேன் என்கிறது நீங்களும் என்ன பண்றீங்க, ஒத்துழைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதையே தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அதையே தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதையே தான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆயிடுது, உங்களுக்கு ஒரு ஹையர் டெக்னாலஜி இருக்குது, இதிலிருந்து விடுபடுவதற்கு, இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் கிறிஸ்து இயேசுவினாலான ஜீவனின் பிரமாணம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். அந்த ஜீவனை இந்த வியாதியின் மத்தியிலே, இந்த பலவீனத்தின் மத்தியிலே, இந்த சரீர நோயின் மத்தியிலே இந்த அழிக்கும் சக்திகள் கிரியை செய்து கொண்டிருக்குது பூமியில. அது நம்முடைய சரீரத்தில் சில நேரத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்குது, அது கீழே பிடிச்சி இழுக்குது, அழிவுக்கு நேராக மரணத்துக்கு நேராக இழுக்கிறது. இழுக்கிறப்ப கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ஆவியின் பிரமாணம், ஆவியின் ஜீவன் என்கிற பிரமாணம் அது ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அந்த ஆவியின் ஜீவனை எப்படி இந்த அழிக்கிற இந்த பிசாசின் கிரியைகளுக்கு எதிராக இந்த ஆவியின் ஜீவனை எப்படி கட்டவிழ்ப்பது? என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னாரு. அதனால என்ன பண்ணணும், இங்க ஒரு பிரமாணம் கிரியை செய்து கொண்டு வியாதியினாலே சரீரத்தை அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் தினந்தோறும் ஆவியின் ஜீவன் என்னும் பிரமாணத்தை எடுத்து, வசனத்தில் உண்டாயிருக்கிற ஆவியின் ஜீவனை எடுத்து, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னப்ப வெளிச்சம் உண்டாயிற்றே, அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தைகளை எடுத்து
நான் அவருடைய தழும்புகளாலே குணமானேன், என் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த வியாதிகள் எல்லாம் ஒன்றும் என் பேர்ல வராது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். நான் அப்படி பேசும்போது இந்த சரீர வியாதின்னு ஒரு பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் ஏற்கனவே இருக்குது, சுலபமாக வந்து ஒட்டிக்குது. அது அந்த சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்குது. ஆனால் இந்த ஆவியின் ஜீவன் இதை நான் கட்டவிழ்க்கும் போது, வாயிலிருந்து வசனத்தின் மூலமாக அந்த ஆவியின் ஜீவன் பிரமாணத்தை நான் அவிழ்த்து விடும்போது என்ன ஆகுறது? பிளேனை ஸ்டார்ட் பண்ணி டேக் ஆஃப் ஆகிறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிளேன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவ்வளவுதான். உள்ள போய் பாருங்க, ஏர்போர்ட்ல போய் பாருங்க, பிளேனை பார்க்கறதுக்கு வர்றாங்க சிலர். ஏரோப்ளேன் பார்த்துட்டு போறேன்னு சிலரை கொண்டு போய் உள்ள உட்கார வச்சு காமிக்கிறாங்க. இதுதான் ஏரோப்ளேன் ஆக்கும், இது இப்படி பறக்குமாக்கும். அப்படியே பறக்கிறதே இல்லை அவங்க. ஆனால் நீங்கள் என்னதான் உட்காந்து அதில் சாஞ்சி அதில் படுத்து தூங்கி அதில் எந்திரிச்சு இதை தடவி பார்த்து அதுலேயே நீங்கள் தங்கியிருந்தா கூட பிரயோஜனம் கிடையாது, அது பறக்காது. அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி பறக்க வேணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அதை பறக்க விட அறிந்திருந்தால் மட்டுமே, பறக்க விட்டால் மட்டுமே தான் பறக்க முடியும், இதுலேருந்து மேலே போக முடியும். ஹலோ, அப்போ ஒரு ஆவிக்குரிய விசுவாசி எப்படி இருக்க வேண்டும்? வியாதி வருது, வியாதி வந்து தாக்குறது சரீரத்தை, அதில் உட்காந்துக்கிட்டு என்னமோ தெரியலங்க, நிறைய பேருக்கு வந்திருக்குன்றாங்க, எனக்கும் அது வந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம் ஒரு 4 நாள் பொறுத்து என்ன ஆகுதுன்னு வேறு டாக்டர்கிட்ட தான் போகலான் இருக்கிறேன். போகலாம், சில டாக்டருங்க நல்லா உதவி செய்கிறாங்க, நல்லது, ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆனால் நல்லது. ஆனால் ஒரு விசுவாசி கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் தான் வேலை செஞ்சிட்டு இருக்குது. அழிக்கிற சக்தி சரீரத்தை பலவீனப்படுத்தி, என்னுடைய மாம்சத்தை என்னுடைய ரத்தத்தையும் கரைப்படுத்தி அதை பலவீனப்படுத்தி என்னுடைய சரீரத்தை கீழே தள்ளுகிற, மரணத்துக்கு நேராக நடத்துகிற இந்த சக்தி எனக்குள்ள கிரியை செய்கிறது. ஆனால் அதற்கு எதிராக கிரியை செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுவினாலான ஆவியின் ஜீவனின் பிரமாணம்னு ஒன்று இருக்குது. ஆவியின் ஜீவனை எப்படி கட்டவிழ்க்கணும்னு எனக்கு தெரியும். ஆவியின் ஜீவன் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அந்த ஆவியின் ஜீவன் வார்த்தையில இருக்கிறது, அவருடைய வார்த்தையில இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆவியின் ஜீவனை எடுத்து தினந்தோறும் அந்த ஆவியின் ஜீவனை கட்டவிழ்த்தால், ஹலோ, பிளேனை ஸ்டார்ட் பண்ணி ரன்வேல விட்டு டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம், அது உயர பறந்துக்கிட்டு இருக்கோம். இருக்கீங்களா? இப்போ எத்தனை பேர் ஆவியின் ஜீவனை கட்டவிழ்ப்பு போறீங்க? தினந்தோறும் இந்த ஆவியின் ஜீவனை கட்ட, எல்லாரும் சொல்லுவோம் ஆவியின் ஜீவன் வசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த வசனம்ங்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்ங்கிறது சாதாரண காரியம் இல்லை. அதுக்குள்ள ஆவியின் ஜீவன் இருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். நான் இந்த வாயை திறந்து ஆவியின் ஜீவனை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதை அறிந்து நான் திறந்து பேச ஆரம்பிக்கும் போது ஜீவனும் சமாதானம் எனக்கு உண்டாகிறது. வியாதியின் மத்தியிலே பலன் உண்டாகிறது, பலவீனத்தின் மத்தியிலே பலன் உண்டாகிறது, ரிகவரி உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த விசுவாசி எப்படிப்பட்டவன்? மீட்பை நல்லா அறிந்து வைத்திருக்கிறான். அவன் வந்து சும்மா படுத்துக்கிட்டு அப்படியே கிடந்துக்கிட்டு ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இருக்கிறவன் கிடையாது. வெள்ள சொல்கிறான், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இதை எதிர்த்து நிற்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, இதை எதிர்த்து நிற்கிறேன். ஆவியின் ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் கிராவிட்டி மாதிரி கீழே இருக்கிறது. ஆனால் இன்னொரு பிரமாணம் மேலே பறக்க வைக்கிறது எனக்கு அவைலபிளாக இருக்கிறது. ஆகவே அதை எடுத்து நான் வாயை திறந்து அதை பேச போகிறேன், அதை அறிக்கை செய்ய போகிறேன், அதை கட்டவிழ்க்க போகிறேன். ஆவியின் ஜீவன் என்னுடைய உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை கிரியை செய்யும். என்னுடைய ரத்தத்தை, என்னுடைய எலும்பை, என்னுடைய சதையை அது பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நான் எழுந்திருப்பேன். இந்த வியாதி படுக்கையிலிருந்து இந்த ஆவியின் ஜீவன் என்னை எழுப்பும். அப்ப நான் வந்து அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க போறது இல்லை ரன்வேல.
என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி கிளப்பி டேக் ஆஃப் ஆக போகிறேன். ஏன் என்று சொன்னால் இந்த கீழே இழுக்கிற பிரமாணத்துக்கு எதிராக மேலே என்னை தூக்குகிற பிரமாணம், என்னை உயர்த்துகிற பிரமாணம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இயேசுவினாலே, கல்வாரி சிலுவையினாலே. இருக்கீங்களா? இயக்கணும். அதை பிளேன் எப்படி என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணுமோ அதுபோல், கிளப்பணுமோ அதை அதுபோல் இதை இயக்க வேண்டும். எப்படி இயக்குறீங்க? வாயின் வார்த்தைகள்னாலே. இந்த மீட்பு என்கிறது அவ்வளோ நிஜம் பாருங்கள். பிளேன் எவ்வளோ நிஜமோ அவ்வளவு நிஜம், அதை காட்டிலும் அதிக நிஜம். பிளேன் நிச்சயமாக பறக்குன்றாங்க இல்லையா, அதை காட்டிலும் இது நிச்சயமாக பறக்கும். அது கூட சில நேரத்தில் டிலே ஆகிடுது, அது கூட சில நேரத்தில் இன்றைக்கி பறக்காதுன்றலாம். ஆனால் இது இன்றைக்கி பறக்காதுன்னு ஒரு நாளும் சொல்லவே, இதில் டிலேயே கிடையாது, இது பறக்காதுன்ற நாளே கிடையாது. இது ஸ்டார்ட் பண்ணால் பறக்கும். ஸ்டார்ட் பண்ணுறது தான் எப்படின்னு தெரியல உங்களுக்கு. இங்கே தான் ஸ்டார்டிங். என்ஜினையும் கத்தர் இங்கே வச்சிட்டாரு. இந்த என்ஜின் கோளாறு நிறைய பேருக்கு இருக்குது. இங்கே தான் கோளாறு. இதை தான் சொல்ல போகிறேன் பாருங்க. The மீட்பு, the reality of redemption is realized by our confession. மீட்பு அது நமக்கு என்னவெல்லாம் கொண்டு வருகிறதோ அதை நாம் எப்படி பெற்று அனுபவிக்கிறோம்? நம்முடைய வாயின் அறிக்கையினால தான் அதை பெற்று அனுபவிக்க முடியும். அதனால தான் வேதம் சொல்லுது, man shall eat the fruit of his lips. மனுஷன் தன்னுடைய வாயின் பலனை புசிப்பான். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது? நாம் என்ன பேசுகிறோமோ அதுதான் நடக்குது. அதைத்தான் புசித்து கொண்டிருக்கிறோம். மீட்பெல்லாம் பண்ணி வச்சுட்டாரு. கத்த சொல்கிறாரு, இந்த என்ஜினை கரெக்டாக்கு, இதை கரெக்டாக எப்படி இயக்கணுமோ அப்படி இயக்கு. அந்த மீட்பின் காரியங்களை எடுத்து வாயில் வைத்து, எப்பேற்பட்ட மீட்பு, எப்பேற்பட்ட கர்த்தருடைய அன்பு, எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து வாயில் அறிக்கை செய், இருதயத்தில் வை. இருதயத்தில் நிரம்பினால் வாய் பேசட்டும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும், வியாதி முதற்கொண்டு எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தி உனக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன்றாரு. அப்போ ஆவிக்குரிய விசுவாசி யாரு? எனக்குள்ளே என்ன இருக்குது, மீட்பின் மூலமாக எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அதை இயக்கி அதன் மூலமாக சுகத்தை பெறுறவன், அதன் மூலமாக விடுதலை பெறுறவன். ஒன்னொன்றுக்கும் பாஸ்டர் கூப்பிட்டு இருக்கிறனால. ஹலோ, இந்த 24 மணி நேரம் ஃபோன் லைனே நம்பி இருக்கிற ஆள் இல்லை. ஆவிக்குரிய விசுவாசி யார்? அது 24 மணி நேரம் பாவம், மற்றவங்க அதை யூஸ் பண்ணட்டும், ஒன்றும் தெரியாத ஆளுங்க. நல்லது, அவங்களுக்கு அது நல்லது, யூஸ் பண்ணட்டும்ன்றேன். இருக்கீங்களா? நல்லா புரிஞ்சுங்க. நம்மெல்லாம் போய் அதை ஜாம் பண்ண வேணாம். அது லைனே ஜாம் ஆகிருக்குது. ஏன்னா எல்லாம் விசுவாசிகள் தான் கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம் ஆவிக்குரிய விசுவாசிகளாக இருப்போம். ஆவிக்குரிய விசுவாசினா யாரு? எனக்கு முடியும், என்னால் இந்த ஆவியின் ஜீவன் பிரமாணத்தை இயக்க முடியும், நான் வெற்றி பெற முடியும். இதுக்கு நான் போய் யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை. என் வாயின் வார்த்தைகள்னாலே ஆவியின் ஜீவனை நான் கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தின் அந்த வல்லமையை நான் கட்டவிழ்கிறேன். ஜெயம் எனக்கு உண்டாயிருக்கும், சுகம் எனக்கு உண்டாயிருக்கும், அதை எடுத்துக்கொள்கிறேன். சுகம் என்னுடையது, நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன். ஆக வேண்டிய சரீரத்தில் அது நிச்சயமாக உண்டாகணும். குணமானேன் அங்கே எழுதியிருக்குது, பரலோக சட்டம் எழுதி வச்சிருச்சாங்க. அப்புறம் இது மாட்டேன்னு சொல்ல முடியாது. அங்கே எழுதி வச்சிருக்கிறத நான் வாயினால் பேசும்போது இது சரியாயிக்குது தானா. இருக்கீங்களா?